ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா சந்துரு சேனல். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா டெம்பிள் vlogs, என்டர்டெயின்மெண்ட் vlogs, குக்கிங் vlogs சொல்லிட்டு இப்படி சூப்பரான vlogsலாம் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ எது பார்த்தீங்கன்னா, நம்ம வடபழனி முருகர் டெம்பிள் பத்தி தான் பார்க்க போறோம். சென்னையில இருக்க ரொம்ப ஃபேமஸான டெம்பிள்ல நம்ம வடபழனி முருகர் கோவிலும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கோவில பத்தி என்ன சொல்லணும்னா, இந்த கோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட், பாண்ட், எமோஷனலா எல்லாமே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆக்சுவலி இந்த கோவிலுக்கும் எங்க வீட்டுக்கும் ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து கேப் இருக்கு. பட் சின்ன வயசுலேருந்து நான் அவ்வளவா போனது கிடையாது கோவிலுக்கு, வடபழனி கோவிலுக்கு. ரொம்ப ரேரா தான் போயிருக்கேன். பட் எப்போத்துலேருந்து நான் போக ஆரம்பிச்சேன்னா, எனக்கு மேரேஜ்ன்னு ஒண்ணு ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஃபிக்ஸ் ஆகும்போது வீட்ல பார்த்துட்டு இருப்பாங்கல்ல மேரேஜுக்கு. அப்போ போகும்போது நான் ஃபர்ஸ்ட்டு முருகர் கோவிலுக்கு தான் போனேன். வடபழனி முருகர் கோயிலுக்கு. அங்க போயிட்டு நான் முருகர்கிட்ட சொன்னது எப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரணும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான லைஃப் பார்ட்னர். என்ன புரிஞ்சுக்கிற மாரி, எனக்கு ஏத்த மாரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும். அப்படி சொல்லிட்டு தான் நான் வேண்டிட்டு இருந்தேன். ப்ளீஸ் முருகா எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு வீக்லி நான் போயிடுவேன். போயிட்டு நான் சாமிகிட்ட கேட்டுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, லாக்டவுன்ல. என்ன ஆக்சுவலி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும்போது நான் ஆசைப்பட்ட மாரி, நான் எதிர்பார்த்த மாரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடைச்சாங்க. ஆ லாக்டவுன்ல தான் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. லாக்டவுன்ல ஃபிக்ஸ் ஆகும்போது, ம் ஆக்சுவலி அப்ப தெரியும் இல்லையா? நமக்கு எல்லாமே க்ளோஸா இருக்கும். மண்டபத்துல கூட ஒரு 20 பேர், 30 பேர் அவ்வளோதான் அலோவ் பண்ணுவாங்க. அ எனக்கு வந்து என்கேஜ்மென்ட்டுக்காக பொண்ணு வீட்டு சைட்ல தானே என்கேஜ்மென்ட் பார்க்கணும். ஸோ என்கேஜ்மென்ட்டுக்காக நாங்க ஹால் தேடும்போது எங்களுக்கு ஹால் கிடைக்கவே இல்ல. நாங்களும் எங்கெங்கெல்லாம் சர்ச் பண்றோம். எங்களுக்கு கிடைக்கவே இல்ல. ஒண்ணு டேட் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. இல்ல பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கும். இல்ல எது ஏதாச்சும் இது மாரி இவ்ளோ க்ரவுட்ஸ் அலோட் இல்ல. அந்த மாரி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு ஃபிக்ஸே ஆகல. ஆனா டேஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. எங்களுக்கா பயமா இருக்கு. ஐயோ! நம்ம என்னடா இது நம்மளுக்கு இன்னும் என்கேஜ்மென்ட்க்கு ஹால் ஃபிக்ஸ் ஆகலையேன்ட்டு பயந்துட்டே இருந்தேன். அப்போ அதே மாரி நான் கோவிலுக்கு போயிட்டு நான் முருகர்கிட்ட சொன்னது, இந்த மாரி முருகா என்ன இப்படி சோதிக்கிற? எனக்கு ஹாலே ஃபிக்ஸ் ஆகல. என்கேஜ்மென்ட் வேற கிட்ட நெருங்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலையே! அப்படி சொல்லிட்டு ரொம்ப சொல்லிட்டு சாமி கிட்டலாம் கும்பிட்டு நான் வெளிய வரேன். வெளிய வரேன். சீரியஸா நீங்க நம்ப மாட்டீங்க. இவ்வளோ நாளா நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா, எனக்கு அந்த போர்டு கண்ல பட்டதே கிடையாது. ஆனா, அன்னைக்கு நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு வெளிய வரேன். வெளிய வந்து நம்ம கோவில் விட்டு வெளிய வந்தோனே ஒரு ஸ்ட்ரீட்ல போகும் இல்லையா? ரைட்டு, லெஃப்ட் சைட்ல. அங்க ஒரு போர்டு எனக்கு கண்ல பட்டுச்சு. அ அதன் மண்டபம் பேர் சொல்ல, ஒரு மினி ஹால் அப்டி சொல்லிட்டு போட்டிருந்தது. எனக்கா ஷாக்கு. இங்க ஒரு மினி ஹால் இருக்கா? அப்டி சொல்லிட்டு. அப்புறம் என் கூட வந்து எங்க மாமா வந்திருந்தாங்க. அப்ப நானும் எங்க மாமா கிட்ட சொன்னேன், "சரி நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாமா?" அப்டின்ட்டு. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 8:30 இருக்கும். சரி அவரும் சொன்னாரு, "சரி ஓகேவா நம்ம போய் செக் பண்ணலான்னு." அப்புறம் போய் பார்த்தோம். ஹால் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அன்னைக்கு என்னன்னா, நாங்க கேட்ட டேட்டுக்கு அன்னைக்கு அவைலபிளா இருந்தது. அதுக்கு முன்ன நாளும் ஃபிக்ஸ் ஆயிருந்தது. அடுத்த நாளும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவைலபிளா இருக்குன்னு சொன்னாங்க. அப்பா அன்னைக்கு டேட்டு எனக்கு அவைலபிளா இருக்கு. பட்ஜெட்டும் எங்களோட பட்ஜெட் தான். பட்ஜெட்டும் எங்களால முடியிற பட்ஜெட் தான். அதனால ஓகேடா இந்த ஹால் தான் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிரணும் அப்டி சொல்லிட்டு நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது இப்டி அதுதான் எனக்கு என் லைஃப்ல மறக்கவே முடியாது. ஏன்னா, நான் அவ்ளோ பயத்துல இருந்தேன் அன்னைக்கு. ஐயோ! நம்ம ஹாலே அன்னைக்கு ஒரு 2, 3 ஹால் நான் போய் தேடி பார்த்தேன். எங்களுக்கு எதுவுமே செட் ஆகல. எதுவுமே செட் ஆவல. என்னடா பண்றதுன்னு யோசிக்கும்போது, ரொம்ப குழப்பத்தோட நான் கோவிலுக்கு போனேன். பட் நான் வெளிய வரம்போது, எனக்கு டோட்டலா அதுக்கான சொல்யூஷன் குடுத்துட்டாரு. அவ்வளோ ஒரு சூப்பரான முருகர். நம்ம என்ன கேட்டாலும் நம்ப ஒரு சிலருக்கு வந்து சொல்லியிருக்காங்க, "நான் கேட்டது கொஞ்சம் லேட்டா நடந்திருக்கு. ஒண்ணும் நடக்கல." அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம கர்ம வினைகள் பொறுத்து அது நடக்கும். நம்மளுக்கு சீக்கிரமாவும் நடக்கும். ஒரு சிலருக்கு சீக்கிரம் நடக்கும். ஒரு சிலருக்கு லேட்டா நடக்கும். பட் ஆனா கண்டிப்பா நடக்கும். நீங்க முருகர நீங்க நம்புனீங்கன்னா, அது கண்டிப்பா நடக்கும். அதுவும் நம்ம வடபழனி முருகர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது ஆக்சுவலி இங்க வடபழனி வந்து பழனி இருக்கு இல்லையா? பழனி முருகர் இருக்கார்ல, அவருக்கு ஈக்குவலா தான். அங்க பழனி முருகர் எப்படியோ, அதே மாரி தான் நம்ம சென்னையில இருக்க வடபழனி முருகர் டெம்பிளும். அதுக்கு ஈக்குவலா தான் நம்ம பார்க்குறோங்க. இங்க சூரசம்ஹாரம் நடக்கும். சூரசம்ஹாரம் அப்பவும் ரொம்ப நல்லாருக்கும். நல்லா சூப்பரா பண்ணுவாங்க. திருச்செந்தூர்ல எப்படி பண்றாங்களோ, அதே மாரி இங்கேயும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு சர்ப்ரைஸ் என்னங்கன்னா, எனக்கு என்கேஜ்மெண்ட் தானே நடந்தது. மேரேஜுமே எங்களுக்கு கடைசில நாங்க அந்த ஆளே எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மேரேஜுமே நாங்க இது முருகர் கோவில்ல வைக்கிறதா தான் பிளான் பண்ணோம். ஆனா அந்த டைம் லாக்டவுன்ல வந்து அலோவ் பண்ணல முருகர் டெம்பிள். ஏன்னா அப்போ
கோவில் வர கட்டிட்டு இருந்தாங்க. சரி கோவில் பக்கத்திலே இருக்கு இந்த ஹாலு. சரி இந்த ஹால்லயே நம்ம மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு மேரேஜும் அங்கேயே முடிச்சுட்டு, மேரேஜ் முடிஞ்ச உடனே நாங்க இதுக்கு கோவிலுக்கு வந்து சாமிலாம் கும்பிட்டு, எங்களுக்கு சீரியஸா சொல்றேன் ரொம்ப திருப்தியா இருந்தது. நல்லபடியா நாங்க சாமி கும்பிட்டோம். என்னோட லைஃப்ல ரொம்ப 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 முக்கியமான ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, அது என்னோட மேரேஜ் சொல்லுவேன். அந்த மேரேஜ் எனக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டா இல்லாம நல்லபடியா எனக்கு முடிச்சு குடுத்தாரு. நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா, போய் கண்டிப்பா பாருங்க. ஒரு வாட்டியாவது போய் விசிட் பண்ணுங்க. ஆ வீக்லி இல்லயாச்சும் மந்த்லி ஒன்ஸாவது போய் பாருங்க. கண்டிப்பா நீங்க நெனைச்சது கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.